ஹே காய்ஸ், வெண்பனியே விலகாதே. இந்த நாவலுக்கு நீங்க கொடுத்துட்டு வர அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வெண்பனியே விலகாதே அத்தியாயம் 10 கேட்கலாமா? அர்ஜுன் கைபேசியிலிருந்து மலருக்கும் சரவணனுக்கும் புகைப்படங்கள் அனுப்பப்பட்ட விஷயம் அர்ஜுனுக்கு தெரியாது. மலர் இறந்ததால் தான் சரவணனும் இறந்திருக்கிறான் என்று அர்ஜுன் நினைத்துக் கொண்டிருக்கிறான். அப்படி இருக்க சென்பா சொன்னது எப்படி சரியாகும்? தன்னை எப்படி சென்பா இப்படி தவறாக நினைக்கலாம் என்று குழம்பி போயிருந்தான் அர்ஜுன். அதற்கு அடுத்த நாளிலிருந்து சென்பாவும் மாலதியும் அர்ஜுன் வீட்டில் தங்குவதில்லை, விடுதியிலேயே தங்கிக் கொண்டனர். சென்பாவின் இந்த தவறான புரிதலை சரி செய்ய வேண்டும் என்று அர்ஜுன் நினைத்து கொண்டு சந்துருவோடு கல்லூரிக்கு கிளம்பினான். சென்பா அன்று கல்லூரிக்கு வரவில்லை, மாலதி மட்டும்தான் வந்திருந்தாள். அதற்கு அடுத்த நாளும் சென்பா கல்லூரிக்கு வரவில்லை. மூலம் சென்பா விடுதியில் தான் இருக்கிறாள் என்று தெரிந்து கொண்ட அர்ஜுன் விடுதிக்கு சென்றான். அது கல்லூரி நடந்து கொண்டிருக்கும் வேலை என்பதால் மாணவிகள் அனைவரும் கல்லூரியில் இருந்தனர். சென்பா மட்டும்தான் விடுதியில் தனியாக அவள் அறையில் இருந்தாள். மூடியிருந்த அவள் அறையின் கதவை அர்ஜுன் தட்ட கதவை திறந்தாள் சென்பா. அவள் அறையின் முன்னே அர்ஜுன் நின்றிருக்க மிரண்டு விட்டாள் சென்பா. அவசரமாய் கதவை மூட போனவளை மூட விடாமல் கதவின் இடையில் கால் வைத்து தடுத்த அர்ஜுன் சென்பாவின் அறையின் உள்ளே சென்று கதவடைத்தான். அர்ஜுனின் செயலை பார்த்து பயந்த சென்பா, அர்ஜுன் என்ன பண்ற நீ? வெளியில போ என்று நடுங்கிய குரலோடு சொல்ல அர்ஜுன் அவளை நோக்கி அடியெடுத்து வைத்தான். அர்ஜுன் தன்னை நோக்கி வர வர பின்னே நகர்ந்தாள் சென்பா. அர்ஜுன் சொன்ன கேளு, வெளியே போ, இல்லனா எல்லாரையும் கத்தி கூப்பிடுவேன் என்று சென்பா சொல்ல, கூப்பிடு, தாராளமா கூப்பிடு. நீ கூப்பிடுறியா இல்ல நான் கூப்பிடட்டுமா என்று அர்ஜுன் சொல்ல, அர்ஜுன் பிளீஸ் இங்க இருந்து போயிடு என்று நின்ற இடத்திலேயே கைகூப்பி மண்டியிட்டு அழுதாள் சென்பா. சென்பாவின் செய்கையை பார்த்து அர்ஜுனுக்கு சென்பாவின் மேல் பரிதாபம் எல்லாம் வரவில்லை, கோபம்தான் வந்தது. தன் கண்களை மூடி திறந்து கோபத்தை கட்டுக்குள் கொண்டு வந்தவன் சென்பாவின் முன்பு சொடக்கிட்டு, ஹே ஏந்திரடி, முதல்ல ஏந்திரடி என்று கர்ஜிக்க சென்பா அவனை பார்த்தபடியே எழுந்து நின்றாள். அவனின் கோபமான விழிகளை பார்த்து பயந்து போன சென்பா உறைந்து நிற்க, எதையோ பார்த்து ஏதோ முடிவெடுத்து எதையோ செய்வ நீ. அதை பார்த்துட்டு நாங்க மூடிட்டு இருக்கணும், அப்படிதானே? என்னடி சொன்ன? சரவணன் மலர் சாவுக்கு நான் காரணமா? சரவணன் என்னோட உயிர் நண்பண்டி, அவனோட காதலி எனக்கு தங்கச்சி போல. அவங்க 2 பேரோட சாவுக்கு நான் எப்படி காரணமாவேன்? எதை வச்சு நீ நான் தான் அவங்க 2 பேரோட சாவுக்கும் காரணம்னு எதை வச்சு சொல்ற? நீ சொல்லுடி, சொல்லு என்று அர்ஜுன் சென்பாவை மிரட்டி கொண்டிருக்க, அந்த சமயம் பார்த்து சென்பாவின் அரை பக்கம் விடுதி காப்பாளர் வர அர்ஜுனின் குரல் அவரின் காதில் விழ அந்த நிமிடமே சென்று முதல்வரை அழைத்து வந்தார் விடுதி காப்பாளர். பெண்களின் விடுதிக்குள் அத்துமீறி நுழைந்த காரணத்திற்காய் அர்ஜுனை 15 நாட்கள் கல்லூரிக்கு வரக்கூடாது என்று உத்தரவிட்டார் கல்லூரியின் முதல்வர். இந்த விஷயம் மீனாட்சி சுந்தரம் இருவருக்கும் கல்லூரி முதல்வரால் தெரிவிக்கப்படவே நொறுங்கி போனால் அர்ஜுனின் தாய். என்னங்க, அர்ஜுன நல்லாதான வளர்த்த, ஒழுக்கமா தானே வளர்த்த, அவன் ஏங்க இப்படி எல்லாம் பண்றா என்று புலம்பினாள் மீனாட்சி தன் கணவனிடம். மீனாட்சி, நம்ம பையனை நீ ஏன் நம்பவே மாட்டீர? அவனை கொஞ்சமாவது நம்பு, அவனை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. அர்ஜுன நீ நம்பினாலும் நம்பலைனாலும் அர்ஜுன நான் நம்புறேன். அந்த பொண்ணு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை அர்ஜுன் மேல வச்சிருக்கா. அத பொய்ன்னு நிரூபிக்கிறதுக்காக அர்ஜுன் எதையோ செய்ய போய் அதை எல்லாரும் தப்பா புரிஞ்சு மேலும் மேலும் அவனுக்கு பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு அர்ஜுன் கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு போனதுக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் என்று அர்ஜுனின் தந்தை சுந்தரம் சொல்ல, நீங்க என்ன சொன்னாலும் என்னோட மனசு சமாதானம் ஆக மாட்டேங்குதுங்க. அர்ஜுன் எப்படி லேடிஸ் ஹாஸ்டலுக்குள்ள போலாம்? என்ன காரணம் இருந்தாலும் இருக்கட்டும், எப்படி யாரும் இல்லாத அந்த நேரத்துல அவன் லேடிஸ் ஹாஸ்டலுக்குள்ள அந்த பொண்ணை பார்க்க போலாம், அது தப்பு தானே? அவனை நான் நல்ல முறையில தானே வளர்த்தேன், நல்லதும் கெட்டதும் சொல்லி கொடுத்து தானே வளர்த்தேன்.
அவன் ஏன் இப்படி எல்லாம் பண்ணுறா? எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க. எது சரி, எது தப்பு, எது நம்புறது, எது நம்ப வேண்டாம், இப்படி எதுவுமே விளங்க மாட்டேதுங்க என்று சொன்னதையே சொல்லிக் கொண்டிருந்தாள் மீனாட்சி. சுந்தரத்திற்கு தன் மனைவியை எப்படி சமாதானப்படுத்துவதென்றே தெரியவில்லை. இதே சமயம் அர்ஜுனோ தலையில் கை வைத்துக் கொண்டு அவன் வீட்டில் சோபாவில் அமர்ந்திருக்க, டே மச்சான், என்னடா இப்படி உட்கார்ந்துட்ட? வாடா, எங்கேயும் வெளியே போயிட்டு வருவோம், கொஞ்சமாவது உன் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் என்றான் சந்துரு தன் நண்பனின் பக்கம் அமர்ந்தபடியே. கண்களை மூடி திறந்த அர்ஜுன், என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியலடா. நான் யாருக்கு என்ன பாவண்டா செஞ்சேன்? செய்யாத தப்புக்கு இந்த சென்பா என்ன பழி வாங்கிட்டு இருக்க. என்னால முடியலடா. அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்போ அவளே அவளை என்ன வெறுக்க வச்சிருவா போலடா. ரொம்ப கஷ்டமா இருக்குடா என்று அர்ஜுன் புலம்பிக் கொண்டிருந்தான் சந்துருவிடம். மச்சி, புலம்பாதடா, விடு. இப்ப எதை பத்தியும் நீ யோசிக்காத. ஜஸ்ட் ரிலாக்ஸ். எல்லா பிரச்சனையும் சீக்கிரமா சரியாயிடும் என்று தன் நண்பனை சமாதானப்படுத்திக் கொண்டிருந்தான் சந்துரு. அடுத்த 4 நாட்களில் அந்த கல்லூரியின் விளையாட்டு தினம் கொண்டாட எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது. அந்த விழாவிற்காக சிறப்பு விருந்தினராக அந்த கல்லூரியின் முதல்வர் அழைத்திருந்தது என்னவோ மீனாட்சியை தான், அர்ஜுனின் தாயை தான். அந்த கல்லூரிக்கென பல நிதி உதவிகள், கட்டிடங்கள் என பல விஷயங்கள் மீனாட்சி செய்து கொடுத்திருந்தாள். மீனாட்சி மிக பிரபலமான ஹோட்டல் ஒன்றை நடத்தி கொண்டிருக்கும் மிகப்பெரிய முதலாளி. எம் ரெஸ்டாரண்ட் என்றால் தமிழ்நாட்டில் தெரியாத ஆட்களே இல்லை என்னும் அளவுக்கு மீனாட்சி நடத்தும் ரெஸ்டாரண்ட் புகழின் உச்சியில் இருந்தது. உலகில் பல்வேறு நாடுகளிலும் மீனாட்சியின் உணவகம் இருந்தது. ஆரம்பத்தில் தள்ளுவண்டி கடை நடத்தி கொண்டிருந்த சுந்தரத்திற்கு அவர் கடையில் சமையல் வேலைக்காக சேர்ந்தவள் தான் மீனாட்சி. மீனாட்சி வேலைக்கு சேர்ந்த பின்பு அவள் சமைக்கும் உணவை சாப்பிடுவதற்காகவே தனி ரசிகர்கள் சுந்தரத்தின் கடையில் இருந்தார்கள். மீனாட்சி வந்த பிறகு சுந்தரத்தின் கடை மேலும் வளர்ந்தது. மீனாட்சியின் சமையல் திறமையை பார்த்து, அவளின் அயராத உழைப்பை பார்த்து சுந்தரம் மீனாட்சியிடம் தன் காதலை சொல்ல மீனாட்சியும் சம்மதம் கூறிவிட்டாள். இருவரும் மனம் முடித்துக் கொண்டார்கள். அங்கு ஆரம்பித்ததுதான் எம் ரெஸ்டாரண்டின் வளர்ச்சி. இன்று அந்த எம் ரெஸ்டாரண்ட் கடல் கடந்தும் வளர்ந்து நிற்கிறது. அர்ஜுனின் கல்லூரி முதல்வர் முதலில் அழைத்த போது மீனாட்சி, இல்ல சார், முடியாது என்றுதான் கூறினார். பிறகு முதல்வர் வற்புறுத்தியதால் கல்லூரியின் விளையாட்டு தினத்திற்கு வர சம்மதம் தெரிவித்திருந்தார். மீனாட்சி வரும் விஷயம் சபரி மூலமாக சந்திரவிடம் போய் சந்திரவின் மூலமாக அர்ஜுனின் கதை எட்டியது. மச்சான், ஸ்போர்ட்ஸ் டேக்கு அம்மா வராங்களாம். அம்மா தான் சீஃப் கெஸ்டா என்று அர்ஜுனிடம் சந்திர சொல்ல, அர்ஜுன் எதுவுமே பேசவில்லை. என்று மட்டும் தான் சொன்னான். கல்லூரியில் ஏதாவது விழா என்றாலே மாணவர்களின் குதூகலத்திற்கு அளவிருக்காது. அன்றும் அப்படித்தான். திருவிழாவிற்கு வண்ண வண்ண காகிதங்கள் கட்டி ஊரையெல்லாம் அலங்கரிப்பது போல கல்லூரியையும் அலங்கரித்திருந்தார்கள் மாணவர்கள். மீனாட்சியும் சுந்தரமும் தான் அர்ஜுனின் அப்பா அம்மா என்று அங்கிருக்கும் மாணவர்களில் நிறைய பேருக்கு தெரியாது. விழாவும் ஆரம்பித்து விட செம்பாவும் கல்லூரிக்கு வந்து சேர்ந்தாள். அங்கு சீஃப் கெஸ்டாய் மீனாட்சியையும் சுந்தரத்தையும் பார்த்ததும், இவங்களா சீஃப் கெஸ்ட்? எனக்கு பரிசு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம் என்று செம்பாயல, ஏ உட்காரடி, இவங்கள நீ ஏன் அர்ஜுனோட அம்மா அப்பான்னு நினைக்கிற? இவங்கள ஜஸ்ட் சீஃப் கெஸ்ட்னு நினைச்சுக்கோ, அவ்வளவுதான் என்று செம்பாவை சமாதானப்படுத்தி அமர வைத்திருந்தாள் மாலதி. எல்லா மாணவர்களுக்கும் பரிசு கொடுத்து முடிய அர்ஜுன் என்று அர்ஜுனின் பெயரும் அழைக்கப்பட, அர்ஜுனுக்கு பதிலாய் அந்த பரிசை சந்துரு வந்து பெற்றுக்கொண்டான். அடுத்தது சென்பா என்று சென்பாவின் பெயர் அழைக்கப்பட சென்பாவும் தயக்கத்தோடு மேடை ஏறினாள். சென்பாவிற்கு பரிசை மீனாட்சி கொடுக்க அதீத மன அழுத்தத்தில் இருந்த சென்பாவிற்கு மீனாட்சியை பார்க்க பார்க்க அர்ஜுனும் இறந்து போன மலரும் சரவணனும் ஞாபகத்துக்கு வர, இல்ல, இந்த பரிசு உன் கையால நான் வாங்க மாட்டேன். நீ நீ அந்த கொலகாரனை பெத்தவ, ஓ பையன் ஒரு கொலகாரன் என்று சொன்னபடியே மயங்கி விழுந்தாள் சென்பா. சென்பா சொன்னதை கேட்டதும் மீனாட்சிக்கும் சுந்தரத்திற்கும் ஆத்திரமாய் வந்தது. என்னது,
இஷ்டத்துக்கு இவ என் பையன் மேல பழிய தூக்கி போடுறா. இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் என்று சுந்தரம் நினைத்து கொண்டிருக்க மீனாட்சியும் அதைத்தான் நினைத்தாள். மயங்கி விழுந்த செண்பாவை மருத்துவமனையில் சேர்த்தனர். செண்பாவோடு மாலதி இருந்தாள். மருத்துவமனையில் இருந்த செண்பாவிற்கு மீனாட்சி இன்னும் சில பரிசோதனைகளையும் எடுக்க மருத்துவரிடம் கூறியிருந்தாள். அதை போலவே மருத்துவரும் சில பரிசோதனைகளை எடுத்தார். செண்பா கடந்த 2 மாதங்களில் கர்ப்பம் தரித்திருக்கிறாளா, கர்ப்பமாய் இருக்கிறாளா, கர்ப்பம் கலைந்து விட்டதா என்று பார்க்கும் பரிசோதனை தான் இது. பரிசோதனையின் முடிவில் செண்பா கர்ப்பமாக இருக்கவில்லை, கர்ப்பம் தரிக்கவில்லை, அவள் கன்னி பெண்தான் என்ற முடிவு வந்துவிட ஆடி போனாள் மீனாட்சி. நான் அப்பவே சொன்னல, நீதான் கேக்கல. அர்ஜுன் மேல எந்த தப்பும் இருக்காது, நம்ம பையன் நல்லவன்னு சொன்னல. இப்ப பாரு, நான் சொன்னது சரியாகிடுச்சு. அந்த பொண்ணு போய் சொல்லி நம்ம பையனை கல்யாணம் பண்ணி இருக்கா என்று சுந்தரம் ஆத்திரத்தில் கத்த, ரிப்போர்ட்டோடு மீனாட்சி செண்பாவை படுக்க வைத்திருக்கும் அறைக்கு வந்து விட்டார். செண்பாவும் கண் விழிக்க, கண் முழிச்சிட்டியாமா, சொல்லுமா, இன்னும் என்னெல்லாம் பொய்யான பழியை என் பையன் மேல போடலான்னு இருக்க என்று தன் கையில் இருந்த ரிப்போர்ட்டை மீனாட்சி செண்பாவின் மேல் தூக்கி எறிய, அதையெல்லாம் எடுத்து பார்த்தால் மாலதி. அதை பார்த்த மாலதிக்கு அதிர்ச்சி. அப்படியே அந்த ரிப்போர்ட்டை செண்பாவிடம் மாலதி நீட்ட, செண்பாவும் அந்த ரிப்போர்ட்டை பார்த்தாள். அதை பார்த்த செண்பாவுக்கும் அதிர்ச்சி. என்ன ஷாக்கா இருக்கா? நீ எல்லாம் ஒரு பொண்ணா? ஒரு பொண்ணு எந்த ஒரு விஷயத்துல பொய் சொன்னாலும் தன்னோட கற்ப விஷயத்துல பொய் சொல்ல மாட்டா. ஆனா நீ என்று மீனாட்சி நிறுத்த, ஆமா ஆமா, நான் பொய் தான் சொன்னேன், பொய் சொன்னதான். உங்க மகன் அவனோட வாழ்க்கையில நிம்மதி இல்லாம சந்தோஷம் இல்லாம இருக்கணும்னா நான் எத்தனை பொய் வேணும்னாலும் இன்னும் சொல்ல தயாராயிருக்க என்று செண்பா சொல்ல, செண்பாவை அறைந்திருந்தாள் மீனாட்சி. என்னடி, என்ன விட்டா ரொம்ப பேசிட்டே இருக்க. என் பையன் ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காதவன். அப்பேற்பட்டவனோட சந்தோஷத்தை அழிக்கணும்னு, வாழ்க்கைய கெடுக்கணும்னு சொல்ற. அப்படி என்னடி உனக்கு என் பையன் பண்ணுனா என்று மீனாட்சி கேட்க, உங்க பையன் என்ன பண்ணுனா கேக்குறீங்க? இருங்க சொல்ற என்று செண்பா மாலதியின் கையில் இருந்த அவளது போனை வாங்கினாள். அவள் மொபைலில் இருந்த செண்பா, மாலதி, மலர் மூவரும் இருந்த போட்டோவை எடுத்து, இதோ இந்த போட்டோல இருக்க பொண்ண பாருங்க, இந்த பொண்ணு யாருன்னு தெரியுதா? இவ பேரு மலர். இப்போ அவ உயிரோடு இல்ல. அதுக்கு காரணம் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? உயிரோடு இல்லாததுக்கு காரணம் உங்க பையன்தான். அதனாலதான் உங்க பையன் மேல என்ன கர்ப்பமாக்கிட்டான்னு ஒரு பழிய போட்ட. அவனோட நிம்மதியை கெடுக்கணும், சந்தோஷத்தை கெடுக்கணும், அவனை பழி வாங்கணும்னு நினைச்ச. போதுமா என்று செண்பா சொல்ல, என் பையன் ஒரு நாளும் அப்படி பண்ணி இருக்க மாட்டான் என்றாள் மீனாட்சி. ப்ரூஃப் காட்டினா நம்புவீங்க தானே என்று செண்பா சொல்ல, மீனாட்சி அமைதியாக இருந்தாள். மாலதி, என்னோட ஹேண்ட்பேக்க கொடு என்று செண்பா கேட்க, மாலதியும் செண்பாவின் கைப்பையை கொடுக்க, அதிலிருந்த அவளது மணி பர்ஸில் இருந்த மலர் எழுதிய கடிதத்தை எடுத்து, இந்தாங்க, இது மலர் இருக்கிறதுக்கு முன்னாடி அவ கையால எழுதின கடிதம் என்று செண்பா கடிதத்தை நீட்ட, கை நடுங்க அந்த கடிதத்தை வாங்கினார் மீனாட்சி. செண்பா மயங்கியதை சந்திர சொன்னதும் அர்ஜுன் அலறி எடுத்துக்கொண்டு மருத்துவமனைக்கு ஓடி வந்தான். அங்கு செண்பா அனுமதிக்கப்பட்டிருந்த அறையில் மீனாட்சி கையில் கடிதத்தோடு நின்றிருப்பதை பார்த்த அர்ஜுன், இப்போ இங்க என்ன நடக்குதுன்னு தெரியலையே என்று யோசித்துக் கொண்டே அந்த அறைக்குள் நுழைய, அந்த கடிதத்தை படித்து முடித்த மீனாட்சி அந்த அறைக்குள் வந்த அர்ஜுனிடம், என்ன அர்ஜுன் இது என்று அந்த கடிதத்தை நீட்ட, அப்படி என்னதான் அந்த லெட்டர்ல இருக்கு என்று அந்த கடிதத்தை வாங்கி படித்த சுந்தரம், அர்ஜுன் என்னடா நடக்குது உன்னை சுத்தி என்று அந்த கடிதத்தை அர்ஜுனிடம் கொடுத்தார். அதை வாங்கி படித்த அர்ஜுனுக்கு அதிர்ச்சி. அப்பா, இது உண்மை இல்ல, இது உண்மையே இல்ல என்று அர்ஜுன் சொல்ல, தப்பு செஞ்சவன் என்னைக்கு தான் தப்பு செஞ்சேன்னு ஒத்துருக்கான். இது இந்த ஆதாரத்தை பாருங்க என்று தன் கைபேசியில் இருந்த ஒரு வீடியோவை காட்டினாள் செண்பா. அதில் மலரின் கைபேசியும், அந்த கைபேசியில் மலரின் வாட்ஸ்அப்பில் அர்ஜுனின் எண்ணிலிருந்து வந்த சரவணனின் திருமண புகைப்படமும் இருந்தது.
அதை மீனாட்சியிடம் கொடுத்து சென்பா, பாருங்க, மலரோட மொபைல்ல அர்ஜுனோட நம்பர்ல இருந்து சரவணனோட திருமண புகைப்படம் வந்திருக்கு பாருங்க. இத பார்த்துதான் மலர் மனசு ஒடிஞ்சு தன் காதலன் சரவணனோட இனி சேர முடியாதுன்னு நினைச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டா. அர்ஜுன் அவன் நண்பன் சரவணனோட நம்பருக்கும் மலருக்கு வேற யாரோடையோ திருமணம் ஆன மாதிரி போட்டோ அனுப்பி இருக்கா. அதனாலதான் அத பார்த்துதான் சரவணனும் தற்கொலை பண்ணிக்கிட்டான். உங்க பையன் 2 பேரோட தற்கொலைக்கு காரணமா நிக்கிறான். அவங்க 2 பேரையும் தற்கொலைக்கு தூண்டினது அர்ஜுன் தான். அவன் அனுப்பின போட்டோஸ் தான். இவனால சரவணனும் மலரும் இறந்துட்டாங்க என்று சென்பா அழுது கொண்டே சொல்ல, மீனாட்சியின் கையில் இருந்த கைபேசியை வாங்கி பார்த்தான் அர்ஜுன். சந்திரவும் பார்த்தான். ஆமா, இது உண்மை இல்ல, இது சத்தியமா உண்மை இல்ல என்று சந்துரு சொல்ல, சந்துரு, உன் நண்பனை காப்பாத்தணும்னு நினைச்சு உன் பேரை நீ கெடுத்துக்காது, அமைதியா இரு என்று மாலதி சொல்ல, ஹே சும்மா இருடி, நீயும் உன் தோழியும் சொல்றதுல ஒரு பர்சன் கூட உண்மை இல்ல என்று சந்துரு சொல்லிக் கொண்டு இருக்கும் போதே மீனாட்சி நெஞ்சை பிடித்துக் கொண்டு கீழே சரிந்து விட்டாள். இதை அங்கிருந்த யாருமே எதிர்பார்க்கவில்லை. மீனாட்சிக்கு ஏற்கனவே 2 முறை இதய வலி வந்திருக்கிறது. இது 3வது முறை. மனைவி சரிந்து விழுந்ததும் பதறி போனார் சுந்தரம். அம்மா என்று அலறிய அர்ஜுன் கையில் இருந்த போனை தூக்கி எறிந்துவிட்டு மீனாட்சியை தாங்கி பிடித்தான். சந்துரு மருத்துவரை தேடி சென்றான். மீனாட்சி மயங்கி விழுந்ததை பார்த்த மாலதிக்கும் செண்பாக்கும் என்ன செய்வதென்றே தெரியவில்லை. மீனாட்சி ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டார். மீனாட்சிக்கு சிகிச்சை நடந்து கொண்டிருந்தது ஐசியூவிற்குள். அர்ஜுனும் அழுது கொண்டு நின்றிருந்தான் தன் தாயை பார்த்தபடி. அர்ஜுன், ஒன்னும் ஆகாதுடா அம்மாவுக்கு என்று சந்துரு தன் நண்பனுக்கு சமாதானம் சொல்லிக் கொண்டிருந்தான். சுந்தரமோ மனைவிக்கு எதுவும் ஆகிவிடக் கூடாது என்று உலகத்தில் இருக்கும் அத்தனை கடவுள்களையும் வேண்டிக் கொண்டு நின்று இருந்தார். தன் தாயான மீனாட்சிக்கு எதுவும் ஆகிவிடாது என்ற நம்பிக்கை அர்ஜுனுக்கும், தன் மனைவிக்கு எதுவுமே ஆகிவிடாது என்ற நம்பிக்கை சுந்தரத்திற்கும் இருந்தது. மீனாட்சிக்கு தான் கூறியதை கேட்டு இதய வழி வரும் என்று செண்பாவும் எதிர்பார்க்கவில்லை. தன் நண்பியோடு பதட்டமாய் நின்றிருந்தாள் செண்பா. கல்லூரியில் பரிசு வாங்கும் போது மயக்கம் போட்டு விழுந்த செண்பாவிற்கு என்ன ஆனதோ என்று சபரியும் மற்ற மாணவர்களும் மருத்துவமனைக்கு வர, அங்கு செண்பா நலமாய் இருக்கிறாள். அர்ஜுனின் தாய்தான் ஹார்ட் அட்டாக்கில் ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாள் என்பதை அறிந்து அர்ஜுனுக்கு துணையாய் மாணவர்கள் அனைவரும் மருத்துவமனையிலேயே நின்று விட்டனர். மீனாட்சியை பரிசோதித்துவிட்டு வெளியில் வந்தார் மருத்துவர். அவரை பார்த்த சுந்தரம், டாக்டர், என் மனைவி நல்லா இருக்காளா, அவளை பார்க்கலாமா என்று கேட்க, ஐ எம் சாரி சார், உங்க மனைவி என்று மருத்துவர் நிறுத்த, வேண்டாம் டாக்டர், வேண்டாம், எதையும் நெகட்டிவா சொல்லிடாதீங்க, என் மனைவி நல்லா இருக்கான்னு மட்டும் சொல்லுங்க என்று என்று மருத்துவரின் கையை பிடித்து அழுதார் சுந்தரம். சாரி சார், உங்க மனைவி இறந்துட்டாங்க என்று மருத்துவர் சொல்லி முடிக்க, டாக்டர் என்ன சொல்றீங்க, என் அம்மாவுக்கு ஒண்ணு ஆகியிருக்காது, அவங்கள நல்லா செக் பண்ணி பாருங்க என்று அர்ஜுனும் டாக்டரின் பக்கம் வந்து அழுது கொண்டே சொல்ல, சாரி அர்ஜுன், நாங்க ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தோம், எங்களால அவங்கள காப்பாத்த முடியல, அம்மா தவறிட்டாங்க என்று சொல்லிவிட்டு மருத்துவர் அங்கிருந்து நகர்ந்து விட, இதை கேட்ட செண்பாவுக்கும் மாலதிக்கும் தூக்கி வாரி போட்டது. ஐசியூவின் கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்ற அர்ஜுன் மீனாட்சியின் பக்கம் சென்று, அம்மா அம்மா எழுந்துறீங்கம்மா, என்ன பாருங்கம்மா, என்ன பாருங்க என்று கதறினான். கண்ணீர் வடித்தான், கத்தி அழுதான். அர்ஜுன் அழாதடா என்று சபரி அர்ஜுனை சமாதானப்படுத்த முயன்று தோற்றுவிட்டான். மீனாட்சி உடலின் பக்கம் வந்த சுந்தரம் மீனாட்சியின் தலையை தடவி கொடுத்தவர். நாற்காலியை இழுத்து போட்டு மனைவி உடலின் பக்கம் அமர்ந்தவர். அவர் மனைவியின் கையை பிடித்துக் கொண்டு அழுதார். அப்படியே மயங்கி கட்டலிலும் சரிந்து விட்டார். அவரை தாங்கி பிடித்தான் சபரி. அங்கிள், அங்கிள், உங்களுக்கு என்னாச்சு, எழுந்துறீங்க என்று சபரியின் குரலை கேட்டு தன் தந்தையின் பக்கம் வந்த அர்ஜுன்
தந்தையின் கன்னங்களை தட்டினான். அப்பா, அப்பா எந்திரிங்க, எந்திரிங்க என்று அர்ஜுன் கத்த, அர்ஜுன் கத்தியதை பார்த்து அங்கிருந்த செவிலி பெண், சார், இங்க வந்து உங்க அப்பாவை படுக்க வைங்க என்று ஒரு கட்டிலை காட்ட, அந்த கட்டிலில் மயங்கி விழுந்த சுந்தரத்தை சபரியும் சந்துருவும் சேர்ந்து எடுத்து தூக்கி படுக்க வைத்தனர். சுந்தரத்தின் நாடியை பரிசோதித்த செவிலிய பெண், டாக்டர் என்று சத்தமிட்டுக் கொண்டே மருத்துவரை தேடி ஓட, அடுத்த சில நொடிகளில் மருத்துவரும் ஐசியூவிற்கு ஓடி வந்தார். தந்தையின் பக்கம் சென்ற அர்ஜுன், அப்பா என்ன ஆச்சுப்பா உங்களுக்கு என்று கத்திக் கொண்டிருந்த சமயம் மருத்துவர் ஐசியூவிற்குள் நுழைந்தார். சுந்தரத்தின் நாடியை பிடித்து பார்த்த மருத்துவர், ஓ காட் என்றபடி, இவங்களை எல்லாரையும் வெளியே அனுப்புங்க என்று நர்ஸிடம் சொல்ல, சார் பிளீஸ் எல்லாரும் வெளியேறுங்க என்று சந்துரு, சபரி, அர்ஜுன் எல்லோரையும் வெளியே போக செவிலிய பெண் சொல்ல, இன்னொரு செவிலிய பெண் உதவியோடு நின்று போன சுந்தரத்தின் இதய துடிப்பை மீட்க மருத்துவர் முயற்சி செய்து கொண்டிருந்தார். ஆம், மனைவி இருந்த சோகத்தில் சுந்தரமும் இருந்திருந்தார். மருத்துவர் எவ்வளவு முயற்சித்தும் அவரால் சுந்தரத்தின் இதய துடிப்பை மீட்டு கொண்டு வர முடியவில்லை. ஐசியூவை விட்டு வெளியே செல்லாமல் அங்கேயே நின்றிருந்த அர்ஜுன் மருத்துவரின் பக்கம் வந்து, டாக்டர், அப்பா ஓகே தானே, அவரு எழுந்துருவாருல்ல என்று கேட்க, அர்ஜுனின் முகத்தை பார்த்த மருத்துவர் இல்லை என்பது போல் தலையை ஆட்ட, என்ன சொல்றீங்க டாக்டர் என்று தன் தந்தையின் பக்கம் சென்றான் அர்ஜுன். அப்பா தவறிட்டார் அர்ஜுன் என்று மருத்துவர் சொல்லிவிட்டு அங்கிருந்து வெளியேறினார். அப்பா, அப்பா நீங்களும் என்ன அனாதையா விட்டுட்டு போயிட்டீங்களா என்று தந்தையின் கால்களை பிடித்துக் கொண்டு அர்ஜுன் கதற, அர்ஜுனின் கதறல் சத்தம் கேட்டு உள்ளே வந்த சென்பா அர்ஜுனின் தாயும் தந்தையும் இறந்து கிடப்பதை பார்த்துவிட்டு அதிர்ச்சியில் உறைந்து நின்றாள். அர்ஜுனின் தாயும் தந்தையும் இறந்து கிடப்பதை பார்த்த மாலதி சென்பாவின் கைப்பிடித்தவள், சென்பா, நாம நாம இங்க இருக்கிறது நல்லதில்ல, வா போலாம் என்று சொல்ல, இல்லடி, இப்போ நாம இங்கிருந்து போக கூடாது என்று சென்பா சொல்ல, சென்பா சொன்னா கேளு பிளீஸ், முதல்ல வா என்று தரதரவென மாலதி சென்பாவின் கையை இழுத்து கொண்டு அங்கிருந்து சென்று விட்டாள். அர்ஜுனின் தாய் தந்தையரின் உடல்கள் சென்னைக்கு எடுத்து செல்லப்பட்டது. தன் முதலாளி அம்மாவும் அவரது கணவரும் இறந்த செய்தி கேட்டு SM ரெஸ்டாரண்டின் வேலை செய்யும் ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் அர்ஜுனின் வீட்டின் முன்பு குவிந்தனர். சென்பா மாலதியின் பேச்சையும் மீறி அவளையும் அழைத்து கொண்டு அண்ணன் வேந்தனோடு சென்னை வந்து சேர்ந்தாள். வரும் வழியில் மலர் சரவணன் இறப்பிலிருந்து இன்று வரை எல்லாமே தன் தமையனிடம் கூறினாள் சென்பா. நீ என்ன பண்ணி வச்சிருக்க சென்பா? உன் அண்ணன் ஒரு போலீஸ், அத மறந்துட்டியா? நீ பாட்டுக்கு உன் மனசுக்கு தோணுனத பண்ணி இருக்க. இனிமேலாவது எதையும் யோசிச்சு பண்ணு. எதையும் செய்யறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லு. அது சரி, இனிமேல் நீ பண்ண என்ன இருக்கு? அதுதான் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டியே என்றான் வேந்தன் ஆத்திரத்தோடு தன் தங்கையை பார்த்து. அண்ணா, நான் எதையும் வேணும்னு பண்ணல. அர்ஜுன் பண்ணினது உண்மைதானே, அததானே நான் அவங்க அம்மா அப்பா கிட்ட சொன்னேன் என்று சென்பா சொல்ல, அது உண்மைன்னு உனக்கு தெரியுமா? நீ எதுவும் விசாரிச்சியா? எதுவும் விசாரிக்காம செய்யாம நீயா ஒரு போட்டோவை கையில வச்சுட்டு அர்ஜுன் மேல பழிய போட்டிருக்க. என்ன சென்பா இதெல்லாம் என்று வேந்தன் கேட்க, அண்ணா, மலர் சரவணனுக்காகத்தானே என்று சென்பா ஏதோ சொல்ல வர, போது நிறுத்து, இதுக்கு மேல எதுவும் பேசாத, இந்த பிரச்சனையை இனி நான் பாத்துக்கிறேன் என்றான் வேந்தன். இனி என்னவெல்லாம் நடக்க போகிறது இந்த கதையில் என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம் மக்களே. நன்றி, வணக்கம்.